எவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து முடியுது. ஏன்னா எல்லா மரங்களும் காஞ்சி போச்சு. மரங்கள்ல பழங்கள் கிடைப்பது கிடையாது, எந்த விதமான உணவும் கிடைப்பது கிடையாது, பறவைகளுக்கு உணவு இல்ல, தண்ணீரும் இல்ல. அப்ப உணவும் இல்லாம தண்ணீரும் இல்லாம பறவைகள் சாகுது. நம்மால் முடிந்தது லட்சக்கணக்கான காட்டு மான்களை காப்பாற்ற முடியலனாலும், ஆயிரக்கணக்கான மான்களை காப்பாற்ற முடியலனா கூட நம்ம வீட்டுல நம்ம தேடி வரக்கூடிய ஒரு குருவிய, ஒரு காகத்தை, ஒரு கிளிய, ஏதாவது ஒரு குயில, ஒரு 2 மயில நம்மால காப்பாற்ற முடியும். அதனால இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய, தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள், மனிதநேயவாதிகள், உயிர்நேயவாதிகள், அது எந்த கட்சியில இருங்க, ஆனால் தயவு செய்து உங்க வீட்டு வாசல்லையோ, உங்க வீட்டு மொட்டை மாடிலையோ, உங்க வீட்டு பக்கத்துலயோ யாரும் தொந்தரவு பண்ணாதபடி ஒரு தண்ணீர், ஒரு குவளையில, இல்ல ஒரு தட்டுல, இல்ல ஒரு பாத்திரத்துல, அதே போல ஏதோ ரேஷன் அரிசியோ, உங்க வீட்டுல அரிசியோ, இல்ல கம்போ, வரகோ, சாமையோ, திணையோ, குதிரவாளியோ, கோதுமையோ, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு தானியம், அந்த இது நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல சோறு இருந்தா சோறு, ஏதோ ஒண்ணு அந்த பறவைகளுக்கு வைங்க. இங்கிலிருந்து நாம் மாறுவோம். நாம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றும். அதே போல அந்த சீமானவர்கள் குறிப்பிட்டு சொன்னது, மலை பகுதியில் கூடிய மலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடிய நாம் தமிழர்களுடைய உறவுகள், மற்றவர்கள் தயவு செய்து அந்தந்த பகுதியில் ஒரு தண்ணீர் தொட்டி வைங்க. ஏதோ ஒரு தொட்டி, ஒரு நீங்க பாத்திரத்தை வச்சீங்கன்னா அதுவா ஒரு காட்டு மாடு, காட்டக்கூடிய வரையாடு, மானு எந்த பகுதியில் அதிகம் வருதோ அது குடிச்சு